நடிகர் தனுஷின் 51வது திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுல்லா இயக்கி வருகிறார். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு திருப்பதியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தனுஷ், நாகார்ஜுனா ஆகியோரது காட்சிகள் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்பு உள்ள கடை வீதியில் படமாக்கப்பட்டு வந்தது. இதனையொட்டி அந்த பகுதிகளில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் பக்தர்கள் வெகுண்டெழுந்தனர். மேலும் திருப்பதி மலைப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் பயணிகள் வழக்கமாக செல்லும் பாதையை விட ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டனர். சினிமா படப்பிடிப்புக்காக தங்களை அலைக்கழிப்பதா என அந்த பகுதி மக்கள் வெகுண்டெழுந்தனர். இதனையடுத்து 30ஆம் தேதியன்று கோவிந்தராஜ சுவாமி கோவில் முன்பு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற பக்தர்களை படக்குழுவினருடன் வந்திருந்த பவுன்சர்கள் தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் படக்குழுவினருடன் தகராறில் ஈடுபட்டனர். அப்பொழுது இதனை வீடியோ எடுத்தவரையும் படக்குழுவினர் தாக்கி செல்போனை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாஜகவின் ஆந்திர மாநில செய்தி தொடர்பாளர் பானு பிரகாஷ் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சினிமா படப்பிடிப்பால் தங்களுக்கு இடையூறு உண்டாவதாக பக்தர்கள் மற்றும் கடை நடத்தி வருபவர்கள் தகராறில் ஈடுபட்டதால் திருப்பதி கோவில் பகுதியில் 2 நாட்களாக பரபரப்பு நிலவி வருகிறது. இதற்கிடையே நடிகர் தனுஷ் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்தார். அங்கு ஏற்கனவே தயாராக நின்ற 30க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் நடிகர் தனுஷுக்கு பாதுகாப்பு வழங்கினர். அப்பொழுது தனுஷை வீடியோ எடுத்தவர்களை அங்கிருந்த பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது.